TNPSC 2018 exam Civil Engineering question paper. Question number 51. The turbidity produced by 1 milligram of dash in 1 liter of water is the unit of turbidity. So turbidity naale in terms of silica da nama solvom. So milligram of silica in 1 liter of water and the terms la nama define பண்ணுவோம். Answer silica. Question 52. The following process does not help in the removal of permanent hardness from water. So hardness வந்து temporary permanent ரெண்டா பிரிக்கிறோம். Temporaryனா வந்து bicarbonates and carbonates of calcium இல்லைனா magnesium. அதே இது chlorides, nitrates of calcium and magnesiumனா அது நம்ம permanent hardnessனு சொல்வோம். ஸோ இங்கே வந்து it does not help in removingனா lime water process தான். அதாவது lime process நம்ம படிச்சிருப்போம். ஸோ lime process இல்லைனா boiling இது ரெண்டும் தான் வந்து temporary hardness remove பண்ணுறதுக்குரிய மெத்தட். ஸோ இங்கே வந்து it does not help in removing permanent hardness. அடுத்து question number 53. Among the following industrial wastes, which one is having very high BOD? So very high BOD na இதில் வந்து distillery waste தான். Distilleryனா any type of drinks, school drinks அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுற யூனிட்லேருந்து வருது. ஸோ இங்கே தான் வந்து BOD அதிகமாக இருக்கும். மற்ற வேஸ்ட்லாம் பார்த்தோன்னா டைரினா மில்க் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இது பண்ணுறது. ஸ்லாட்டர் ஹவுஸுங்கிறது வந்து மீட்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்கள்ல அதுதான் ஸ்லாட்டர் ஹவுஸ். டேனரி வேஸ்ட்டுங்கிறது அந்த மீட்டோட ஸ்கின்னை வந்து பதப்படுத்தி வைப்பாங்கள்ல அதுதான் வந்து டேனரி வேஸ்ட். அதெல்லாம். Question number 54. The type of sewage collection pattern preferred when the city is situated near the river. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபேன் பேட்டர்ன் தான். ஃபேன் பேட்டர்னுங்கிறது என்னென்னா ஒரு சிட்டியோட ஒரு சைடில் ரிவர் இருக்குது அப்படின்னா அந்த சிட்டி ஃபுல்லாக உள்ள எல்லா சூவர்ஸுமே வந்து அந்த ரிவர் சைடை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது எல்லாமே கலெக்ட் ஆகி அந்த ரிவரோட எண்டுக்கு போய் அங்கே கலெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்டில் அவங்க மொத்தமாக அதை ட்ரீட் பண்ணி ரிவரில் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ஃபேன் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியல் பேட்டர்ன், இன்டர்செப்டார், ஜோன் பேட்டர்ன்லாம் இருக்குதுல்ல. ஸோ ரேடியல் பேட்டர்னுங்கிறது என்னென்னா ஒரு சிட்டியிலேருந்து எல்லா டேரக்ஷன்லேயும் அது ரேடியலாக கலெக்ட் பண்ணி அந்த சிட்டிக்கு வெளியில் உள்ள வேஸ்ட் லேண்ட்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த லேண்டில் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ரேடியல் பேட்டர்ன். இன்டர்செப்டாரும் ஜோன் பேட்டர்னும் மோரார்லெஸ் சேம் தான். ஸோ ஒரு பேட்டர்ன் ஜோன்னா நமக்கு என்ன கிரிட் மாதிரி இருக்கும்ல ஸோ அதுதான் வந்து ஜோன் பேட்டர்ன். அதில் வந்து ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் லார்ஜ் சீவர்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து இன்டர்செப்டார் பேட்டர்ன். அதாவது எதுக்கு இது வைக்கிறாங்கன்னா ஒரு சர்டன் ஏரியாவிலேருந்து மொத்தமாக ஒரு லார்ஜ் சீவருக்கு கலெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த லார்ஜ் சீவர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டுகெதர் ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் அங்கே வச்சு ட்ரீட் பண்ணிடுவாங்க. இது வந்து ரொம்ப மினிமமாக இருந்தால் அது இன்டர்செப்டர் பேட்டர்னு சொல்லுவோம். அதே இது ரொம்ப நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா குட்டி குட்டி ஜோனுக்கு கூட ஒரு லார்ஜ் பைப்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம ஜோன் பேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் மோரார்லெஸ் சேம் தான். Question 55. The type of sewage pumps which have relatively high specific speed. ஸோ ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வந்து ஆக்சியல் ஃப்ளோ பம்ப்ஸ் தான். ஸோ ஆக்சியல் ஃப்ளோங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பைப்பில் இன்சைடில் ஒரு டர்பைன் வேணால் வச்சுருப்பாங்க. ஸோ தட் வாட்டர் வந்து ஈஸியாக சக் பண்ணிடலாம் அண்ட் பாஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். Question 56. In the design of simply supported rectangular RC beams, the development length LD is what? ஸோ இது 0.87 FY 5/4 tau BD. இதுதான் ஆன்சர். இங்கே வந்து 0.87 FYங்கிறது வேறு எதுவும் இல்லை, அது வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து சிக்மா ஃபைன் கொடுத்துருந்தாலும் அது வந்து கரெக்ட் தான். அண்ட் டவு பிடிங்கிற வேல்யூ வந்து என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் காங்க்ரீட், அதாவது காங்க்ரீட்டோட கிரேட் இருக்குல்ல M10, M15 அந்த மாதிரி. ஸோ அதை பொறுத்து டவு பிடி வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். ஸோ நம்ம அந்த கிரேடை பொறுத்து அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து question 57. A flat slab is called a flat plate if அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அதை நம்ம ஃப்ளாட் பிளேட்னு சொல்லுவோன்னா அந்த ஸ்பேன் ஆஃப் த ஸ்லாபும் வந்து கம்மியாக இருக்கணும், லோடும் வந்து கம்மியாக இருக்கணும். அதுதான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி பார்த்தோன்னா ஸ்பேன் ஆஃப் த ஸ்லாப் இஸ் நாட் லார்ஜ் அண்ட் த லோட்ஸ் ஆர் நாட் எக்ஸசிவ் ஒமிட்டிங் போத் ட்ராப் அண்ட் காலம் ஹெட். ஸோ அதை நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இந்த கண்டிஷன் வந்து அக்கர் ஆகணும். Question 58. For the flexural tension reinforcement, the shear capacity shall be at least dash times the applied shear at the point of curtailment.
ஸோ கர்டைல்மெண்ட்னா நமக்கு என்னென்னு தெரியும், டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு வரதான் நம்ம வந்து கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் L/3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வரதான் கொடுப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் அது தேவைப்படாது. ஸோ எக்கனாமிக்கலாக நம்ம ஸ்டீலை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வர மட்டும்தான் கொடுப்போம். அந்த இடத்துல வந்து ஷியர் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அப்ளை ஆகிற ஷியரை விட 1.5 டைம்ஸ் அதை தாங்குற மாதிரி கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1.5 தான் ரைட் ஆன்சர். 59. Short compression members at the junction of columns and roof trusses or beams are called what? ஸோ இது கம்ப்ரெஷன் மெம்பருங்கிறது வந்து knee braces. ஓகே, இது எந்த பாயிண்ட்லன்னு கொடுத்துருக்காங்களா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அட் த ஜங்ஷன் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரூஃப் ட்ரஸஸ் ஆர் பீம்ஸ் அந்த இடத்துல கொடுக்குற கம்ப்ரெஷன் மெம்பர் தான் வந்து knee braces. இப்போ இதில் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா பூம், பிரின்சிபல் ராஃப்டர், போஸ்ட் அப்படிலாம் இருக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பூமுங்கிறது என்னென்னா ஒரு லிஃப்டிங் எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்கிறது. இப்போது ஒரு க்ரெயின் வச்சு லிஃப்ட் பண்ணும்போது அந்த லிஃப்டிங் எண்டில் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுதான் வந்து பூம்னு சொல்லுவாங்க. போஸ்ட்டுங்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு கம்ப்ரெஷன் மெம்பர் தான். ஆனால் இது எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளோட ட்ரஸ் இப்படி இருக்குதுன்னா இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ட்ரஸ்னால் இப்படி கொடுப்பாங்க. இதே இது வந்து இப்படியும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதை வந்து கிங் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இப்படி சென்டரில் கொடுத்தா. இதே இப்படி 2 பாயிண்ட்ஸில் கொடுக்கும்போது அதை குவீன் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பிரின்சிபல் ராஃப்டர். பிரின்சிபல் ராஃப்டங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ இதுதான் ஒரு ட்ரஸ்னால் இது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்ல பின்னால். ஸோ இந்த ஃபஸ்ட் மெம்பர் இதுதான் வந்து பிரின்சிபல் ராஃப்டர்னு சொல்லுவோம். அவ்வளோதான். Question number 60. Gantry girders are designed as what? ஸோ gantry girder நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுவோம். அதை வந்து ஒரு laterally unsupported beamஸாக கன்சிடர் பண்ணி தான் நம்ம அதோட டிசைன் ஸ்டெப்ஸ்னால் ப்ரொசீட் பண்ணுவோம். Thank you and keep watching.